இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடா கடல் பகுதியில் உருவான ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை 4 மணி நிலவரப்படி மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பின் அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இது தொடர்ந்தும் வளர்ச்சியடைந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மாலை பொத்துவில் மற்றும் திருகோணமலைக்கு இடையில் இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக அந்த துறை தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உள்ள ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை 5:30 மணி முதல் இரவு 11:30 மணி வரை ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை இடையே இலங்கை கடற்கரையில் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாக்கம் ஞாயிற்றுக்கிழமை வரை நீடிக்கும். இந்த வானிலை தாக்கம் நேற்று காலை 5:30 மணிக்கு ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து பொத்துவிலில் இருந்து தென்கிழக்கே 420 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. நேற்று காலை சுமார் 10 மணியளவில் பொத்துவிலில் இருந்து தென்கிழக்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்தது. மேலும் இதன் தாக்கம் காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடல்வழி பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.